இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வசனத்தில் தேவன் நமக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை தருகிறார். வாழ்க்கையில் பல நேரங்களில் குடும்ப பிரச்சனைகள், பண கஷ்டங்கள், உடல்நல பிரச்சனைகள், எதிர்காலத்தை பற்றிய பயம் போன்ற பல கவலைகள் நம்மை சோர்வடைய செய்கின்றன. ஆனால் இந்த வசனம் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் தேவன் நம்மை கவனித்துக் கொள்கிறவர். நாம் அழும்போதும், வேதனைப்படும் போதும், மனம் உடைந்திருக்கும் போதும் அவர் நம்மோடு இருக்கிறார். நமது பிரச்சனைகளை நாமே சுமந்து கஷ்டப்படாமல் ஜெபத்தின் மூலம் தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர் சரியான நேரத்தில் வழிநடத்தி நமக்கு சமாதானத்தையும் வெற்றியையும் அவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா கவலைகளையும், பாரங்களையும், கண்ணீரையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் பிரச்சனைகளை நீர் அறிந்திருக்கிறேன். அவர்களுடைய பயங்களை நீக்கி உம்முடைய சமாதானத்தால் அவர்களை நிரப்பும். நோயில் இருப்பவர்களை தொடும். கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யும். மனமுடைந்தவர்களுக்கு ஆறுதல் கொடும். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற உமது பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் அநேகமாய் இருக்குது ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக முற்றிலுமாய் உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை ஆளுகை செய்து ஆட்கொள்வீராக. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.